ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக வீட்டில் நாய் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. இங்கிலாந்தில் மஞ்சித் சிங்கா அப்படின்ற ஒரு லேடி எப்பொழுது போல் தன்னோட வீட்டில் இருக்க நாய் கூட ப்ளே பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே அவங்க ஆஃபீஸ் போயிருக்காங்க. அங்கே உடம்பு சரியில்லைன்னு அகைன் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக ஜில்லுன்னு ஆகி உதடு ஒரு மாதிரி ஊதா கலருக்கு மாறி இருக்கு. தென் அவங்க கோமா ஸ்டேஜ்க்கு போயிருக்காங்க. இதனால அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்கள செக் பண்ண டாக்டருக்கு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றதையே ஐடென்டிஃபை பண்ண முடியல ஸ்டார்டிங்கில். ஸோ அதனால இருக்க எல்லா டெஸ்ட்டுமே எடுத்திருக்காங்க. ஸோ டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல தான் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு கோப்னோ சிட்டபாகா அப்படின்ற பாக்டீரியாவால் அவங்க அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு. இந்த பாக்டீரியா நார்மலாக நாயோட வாயில் இருக்க எச்சிலில் தான் இருக்கும். ஸோ அவங்க நாய் கூட ப்ளே பண்ணும்போது உடம்புல அவங்களுக்கு எங்கேயோ காயம் இருந்திருக்கு. அந்த காயத்தை நாய் நக்குனதுனால தான் அதன் மூலயமா அந்த பாக்டீரியா அவங்களை அஃபெக்ட் ஆயிருக்குன்னு டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்டீரியாவால் அவங்களுக்கு செப்சிஸ் அப்படின்ற நோய் இப்போ 2 கை 2 காலையுமே எடுத்திருக்காங்க. ப்ளஸ் அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும் போது 6 தடவை அவங்களுக்கு மாரடைப்பு வந்திருக்கு. ஸோ அதனால் வீட்டில் நாய் வச்சுருக்கிறவங்க சின்னதாக காயம் இருந்தாலும் சரி அதை கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நீங்கள் நாய்க்கு தடுப்பூசியே போட்டிருந்தாலுமே இந்த பாக்டீரியாவால் நீங்கள் அஃபெக்ட் ஆனீங்க அப்படின்னா அதோட சைடு எஃபெக்ட் ரொம்பவே சிவியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நாய் வச்சுருக்கிறவங்களா. தேங்க்யூ.